வாங்க சாமி. நமஸ்காரம் சாமி. வாழ்க வளமுடன். வணக்கம் சாமி. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க சாமி? எனக்கு என்னடா குறைச்சல்? என் பக்தர்கள் தங்க கட்டிகளா கொடுத்து என் காலில் விழுந்து பாத பூஜை பண்றாங்க. அப்ப நாங்க எதுவும் தர வேண்டாங்கிறீங்க. வீடு நல்லா இருக்கா சாமி? திவ்யமா இருக்கு. வணக்கம் குரு. வணக்கம் இது சாமி. எங்க மாமா, வணக்கம். இது எங்க அக்கா. ராமன் சீதைய மாதிரி இல்ல? அதான் இல்லன்னு நீயே ஐயோ கரெக்டா சொல்லிட்டிய. சொல்லிட்டாரு. வாங்க உட்கார். எனக்கு தெரியாத ஜாதகமே கிடையாது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் நான் தோல்ல போடுற துண்டு, ராசிகள் எல்லாம் நான் போடுற சட்டை. பஞ்சாங்க என்ன உங்க பட்டு வேஷ்டியா? நான் சபிச்ச அடுத்த நிமிஷமே நீ பஸ்பம் ஆயிடுவ. மன்னிச்சிருங்க சாமி. நீங்க உட்காருங்க குரு. உட்காருங்க. இப்போ சொல்லு, என்ன பண்ணணும்? சடங்கா, சாந்தி முகூர்த்தமா, புதுமனை புகு விழாவா, இல்ல உனக்கு 60ஆம் கல்யாணமா? சொடக்கு போடுற நேரத்துல எல்லா நவகிரகத்தையும் கேட்டு நான் உனக்கு முகூர்த்தத்தை சொல்றேன். முகூர்த்தமா? இது கல்யாணம் இல்ல, கருமாதி சாமி. ஒரு கொலை பண்றதுக்கு நீங்க யமகண்டம் குறிச்சு சொல்லணும். கருமாதி பண்றதுக்கு என்ன யமகண்டம் குறிக்க சொல்றியா? யார கொல்றதுக்கு நான் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கிற? பஞ்சமுகி. என்ன சொன்ன? என்னடா சொல்ற? எல்லாரும் தெய்வமா வணங்குற அந்த பொண்ணை கொல்ல சொல்றியே, உனக்கு என்னடாச்சு? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில யமகண்டம் குறிக்க சொல்லி என்கிட்ட ஒருத்தன் கூட கேட்டதில்லடா. அதுக்காக தானே இப்ப பார்க்க சொல்றோம். எங்க மாமா கை ரொம்ப ராசியான கை. யமகண்ட முகூர்த்தத்தை பார்த்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, ஆச்சாரியாரே கை நிறைய கரன்சியை வாங்கிட்டு போலாம். என் சாபத்துக்கு பலி ஆயிடுவேன். என்ன இல்ல ஏய், வாழ்க்கைக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லடா. என்ன விலைக்கு வாங்க பார்க்காத. இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன்டா. வர ஆச்சாரியாரே கைய. ஏய் ஆச்சாரி, நான் சொல்றத கேளு. உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். யமகண்டத்தை குறிச்சு சொல்லு, இல்லன்னா நான் உனக்கு யமகண்டத்தை குறிச்சிருவேண்டா. பைத்தியக்காரா, சாமியார கத்தியால குத்துனா அவருக்கு வலிக்காது? வலிக்கும். வலிக்காத மாதிரி கழுத்தை நெரிச்சு கொண்டு என்ன விட்டு நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். எங்கடா போற? எங்க மாமா கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கணும். உட்காரியா? உட்கார்ந்துட்டு போச்சு. இது என்னது? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கீழே உட்கார்னு அர்த்தம். உட்காரியா? சரிதான். பஞ்சமுகிக்கு பூஜை புனஸ்காரம், எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற சக்தி வர காரணம் இந்த கேதுதான். இப்போ அந்த கேதுவே நீச்சம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, குருவும் சனியும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால பஞ்சமுகிக்கு கெட்டது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அவளுக்கு கெட்ட நேரம் இருந்தா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில 11 மணியிலிருந்து மதியம் 12:30 வரை பஞ்சமுகிக்கு யமகண்ட காலம். அந்த நேரத்துல அவளுக்கு யாராவது கெடுதல் செஞ்சா அத அவளால தடுக்கவே முடியாது. ஆனா ஒரு நொடி முன்ன பின்ன ஆனா உங்க சாவை யாராலையும் தடுக்க முடியாது. நாசமா போனே. எந்த இடத்துல உட்கார்ந்து என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் கலந்துட்டு இருக்கிறத நான் மறந்துட்டேக்கா. டேய் முட்டா பையலே, அது மஞ்சள் குங்குமம் இல்லடா, அதுல கந்தகம் கலந்துகிட்டு இருக்காங்க. பஞ்சமுகி, நீ இன்னைக்கு இந்த மஞ்சள் குங்குமத்துல ஜொலிச்சு தகதகன்னு நெருப்புல எரிஞ்சு மடமடன்னு சாம்பலாக போறடி. அண்ணா வேண்டாண்ணா, அந்த பொண்ணை கொல்ல வேண்டாண்ணா. அவ ரொம்ப பாவம்ண்ணா, தயவு செஞ்சு விட்டுருண்ணா. இந்த ஒரு தடவை நான் சொல்றதை கேளுண்ணா. அண்ணா, பஞ்சமுகிக்கு சின்ன குழந்தை கூட இருக்குண்ணா. அந்த குழந்தைய அனாதை ஆக்கிடாதண்ணா. உன் காலம் பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேண்ணா.
அண்ணா நான் சொல்றத கேளுண்ணா, பஞ்சமுகியை கொல்ல வேணாண்ணா, அது ரொம்ப பாவம்ண்ணா. இது வரைக்கும் ஜனங்களுக்கு பஞ்சமுகி சொன்னதெல்லாம் அப்படியே நடந்திருக்குண்ணா. சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ எல்லாரும் நான் செத்துருவேன்னு சொன்னாங்க. ஆனா பஞ்சமுகி மட்டும் நான் பொழைச்சிருவேன்னு சொன்னானா. டேய், நான் அந்த புதையலுக்காக என்ன வேணாலும் செய்வேண்டா. பஞ்சமுகி உயிர் பிரிய போகுதுடா. அம்மாவை சாந்தப்படுத்தணும். சாந்தமாகுமா? சாந்தமாகு. யாராவது போய் அம்மனுக்கு ஆரத்தி எடுக்குமா? அஜய் தப்பிச்சுட்டான் போல இருக்கு. ஊர்ல போய் சொல்லிட்டானா நம்மள சமாதி ஆக்கிடுவாங்க. போய் புடிங்கடா. புடிங்க, போங்கடா. நினைச்ச மாதிரியே நாம பஞ்சமுகிய கொன்னுட்டோம். கோயிலுக்கு வர பக்தர்களையும் கொல்லுங்கடா. அப்ப கோயிலுக்கு பூஜை செஞ்சா கேடுன்னு பொய் பிரச்சாரம் பண்ணி கோயிலையே இழுத்து மூடுங்கடா. ஐயா ஐயா, கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு வரவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்களா? கோயிலுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னே தெரியல. சாமி கும்பிட கோவிலுக்கு போறவங்க எல்லாம் அங்கே வந்து செத்துறாங்க. பஞ்சமுகி செத்து போனதுல இருந்து இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஊர்ல. கோயில்ல பஞ்சமுகி செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர பக்தர்களும் செத்து போறாங்க. வெளியூர் ஆளுங்க நம்ம ஊருக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு பூஜையை நிறுத்தி வைக்கும். என்ன சொல்றீங்க? பூஜையை நிறுத்தணுமா? உசாரி ஐயா, இல்லைன்னா நம்ம ஊரு சுடுகாடா மாறிடும். நான் சொல்றது நம்ம எல்லாரோட நல்லதுக்காக தான். செத்து போறீங்களா? டேய், கொஞ்ச நாள் கோயிலை மூடுங்கடா. மூடுங்க.